ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக சுபான்சு சுக்லா, இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு கடந்த ஜூன் 25ஆம் தேதி புறப்பட்டு சென்றார்கள். கிட்டத்தட்ட 18 நாட்கள் அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆய்வுகளை மேற்கொண்டதன் பிறகு நேற்று அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி புறப்பட்டார்கள். மாலை 4:45 மணியளவில் 4:45 மணியளவில் அவர்களது டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்து வெற்றிகரமாக பிரிந்தது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 22 மணி நேரத்திற்கு மேல் பயணம் செய்து 22.5 மணி நேரம் பயணம் செய்து தற்போது அவர்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள், பூமியை நெருங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கடல் பகுதியில் இறங்குவதற்காக அந்த டிராகன் விண்கலத்தில் உள்ள 4 பாராசூட்டுகளும் விரிவடைந்திருக்கின்றன. அந்த வகையில் அது கடல் பகுதியில் இறங்கியதன் பிறகு அந்த விண்கலத்திலிருந்து வீரர்கள் மீட்கப்படுவார்கள். கடல் பகுதியில் இறங்குவதற்கான அந்த செயல்முறைகள் தற்போது அரங்கேறி வருகின்றன என்பதை பார்க்கிறோம். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலமானது 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு அது எங்க பூமிக்கு வந்து சேர்கிறது. இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து அது புறப்படும் பொழுது அது மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த டிராகன் விண்கலமானது பூமியை சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கும். அதன் பிறகு அதனுடைய சுற்றுப்பாதை உயரம் படிப்படியாக குறைக்கப்பட்டு அது கடலில் இறங்க வேண்டிய பகுதிக்கு வந்ததன் பிறகு அந்த சுற்றுப்பாதையில் இருந்து விலகி அது அந்த கடல் பகுதியை நோக்கி இறங்க தொடங்கும். அப்படி இறங்கும் பொழுது அதனுடைய வேகத்தை குறைப்பதற்காக அந்த பாராசூட்டுகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு 6 கிலோமீட்டர், சுமார் 6 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் பொழுது 2 பாராசூட்டுகள் விரிந்து அதனுடைய வேகத்தை மணிக்கு 27 கிலோமீட்டர் என்கிற அளவில் மட்டுப்படுத்தும். அதன் பிறகு 2 கிலோமீட்டர் உயரம் வந்ததன் பிறகு 4 பாராசூட்டுகள் விரிந்து அந்த டிராகன் விண்கலத்தினுடைய வேகத்தை மேலும் மட்டுப்படுத்தும். இதன் பிறகு அது அந்த கடல் பகுதியில் விழுந்துவிடும். அதை ஸ்பிளாஷ் டவுன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள்.